இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் எப்படி இருக்குங்கிறது சொல்ற ஒரு நாள். நான் 2 நிகழ்வுகளை சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறேன். திரு வைத்திலிங்கம் வந்து அ லஞ்சம் பெற்று ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் குடுத்தாருன்னு சொல்லிட்டு, அவருடைய சொத்துக்கள் 100 கோடிய வந்து இடி முடக்கம் செஞ்சிருது. அவரு வந்து திமுக வந்திருக்காரு. அத பத்தி யாருமே பேசல. அத பத்தி கவலையே இல்லாம கடந்து செல்றாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து கடந்த 2, 3 மாதங்களாக ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அவரு வந்து அதெல்லாம் அப்படியே மறந்துட்டு, இப்ப என்டிஏக்கு வந்திருக்கிறாரு. கேட்டா வந்து விட்டு குடுத்தா கெட்டு போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசியல்ல எல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு இப்போ. வந்து நேத்திக்கு ஒண்ணு சொல்லலாம், இன்னைக்கு வேற மாரி நடக்கலாம். ஏன்னா அது ஒரு ஒரு அரசியல் கட்டாயம் அது வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அது மாரி செய்கிறாங்க. பட் அந்த அரசியல் விழுமியங்களே வந்து இப்போ மதிக்கப்படுறதில்ல அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ நீங்கள் டிடிவி கொஷனுக்கு வந்தீங்கன்னா, அவர் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிஎம்டிகேவோட சேர்ந்து போட்டி போட்டபோது, டிஎம்டிகே கூட மேஜர் பார்ட்னர்னு சொல்ல முடியாது. அதுல மெயினான பார்ட்னராக இருந்தது டிடிவியோடைய அமமுக தான். அவங்க வந்து 20 இடங்கள்ல ஏடிஎம்கேவோட வெற்றியை பாதிச்சதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அவருக்கு முக்குலத்தோர் மக்கள்கிட்ட ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அது மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஏடிஎம்கேல இல்லாததுனால இவர் வர்றது ரொம்ப முக்கியம்னு பிஜேபி கருதியிருக்காங்க. அதை விட முக்கியமா ஏடிஎம்கே அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கு. ஓ பன்னீர்செல்வம் வேண்டவே வேண்டாம், எங்கள் கட்சிக்கு வரவே கூடாதுன்னு சொன்னவங்க, எங்கள் கூட்டணிக்கு டிடிவி வந்தால் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சுட்டி காமிச்சாரு. டிடிவி பற்றி கேள்வி கேட்டபோது அதுக்கு வந்து திட்டவட்டமாக அவர் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சி, டெஸ்பரேஷன். எப்படியா இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், திமுக கூட்டணி தோற்கடிக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்கிற ஒரு முடிவு அவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். பட் வந்து கிரவுண்ட் லெவலில் அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அல்லது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 2 பேரும் வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லை. அவ்வளோ பேசியிருக்கிறாங்க, எஸ்பெஷலி டிடிவி அவ்வளோ பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட வெற்றிக்கு, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுடைய வெற்றிக்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் முழு மூச்சா பாடுபடுவார்கள் அப்படிங்கிறது கேள்வி. நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த இடத்துக்கு வரும்பொழுது இப்போ அழுத்தம் காரணமாக இவங்க சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தாலும் ஒரு 23ஆம் தேதி பிரதமர் மோடி முன்னிலையில் இத்தனை கட்சிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு காட்ட வேண்டும் என்ற ஒரு அவசரகதி இணைப்பாக இதை நம்ம பார்க்க முடியுமா? ஓவராலாக இதில் நீங்கள் வந்து பிஜேபியோட கை தான் பார்க்கணும், ஏடிஎம்கே கையோட. ஏன்னா இப்போ மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பீகார் தேர்தலாக இருக்கட்டும், அங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி டெல்லி, இதெல்லாம் தொடர்ந்து பிஜேபி ஜெயிச்சுட்டு வர்றதுனால பிஜேபியை எதிர்த்து இங்கே அரசியல் செய்வது கடினம் அப்படின்னு பிஜேபி சொல்கிற பேச்சை அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மைனர் பார்ட்னர். மகாராஷ்டிராவில், பீகார்லாம் அவங்க வந்து தனிப்பெரும் கட்சியாக உருவாயிட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. அவங்க வந்து வரலாற்றிலேயே வந்து ஒரு 15 எம்எல்ஏ தாண்டி ஜெயிச்சது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ வந்து டிவிக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்தது, டிவிக்கு பக்கம் டிடிவி போவாருங்கிற மாதிரி பேசலாம் இருக்குது. பட் அவர் அவ்வளோ பேசியிருக்க எடப்பாடி பழனிசாமி குறித்து அவரை வந்து 3வது இடத்துக்கு போவார், சான்ஸே இல்லை அப்படின்னு டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து அவருக்கு எதுவும் கம்பல்ஷன் இருக்காது, ஒன்றும் டவுட்டே கிடையாது. நீங்கள் மோடி வருவதற்கு முன்னாடியான்னு கேட்டீங்க, அது செய்யணுமான்னு கேட்டீங்க. அதை தாண்டியும் கம்பல்ஷன் இருக்குல்ல. இவ்வளோ பேசினவர் வந்து ஏன் வரணும், என்ன சொல்லி வரவழைச்சாங்க பிஜேபி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். இப்போ டிஎம்டிக்கு திரும்பி வந்ததுன்னா பிரச்சனை இருக்கு. அவங்க ஒன்றா ஃபைட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் லோக்சபா எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன். ஸோ பட் இவர் வந்தது வந்து ஒரு நேச்சுரலான ரிட்டர்ன்னு சொல்ல முடியாது. பங்காளி சண்டைங்கிறாரு. பங்காளி சண்டை தான் இருக்கிறது பெரிய சண்டை. மற்றவங்களை கூட நம்ம மன்னிச்சிடுவோம். இப்போ சொந்தக்காரங்களா இப்போ காலங்காலமாக பல வருஷமாக பேசாதவங்க தான் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம். ஸோ அதனால ஈஸியாக கடந்து போயிட முடியாது. எனக்கு வந்து கிரவுண்டில் வந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்கிற கேள்வி. ஏன்னா அமமுகல நிறைய பேர் டிவிக்கு போகணும், ஏன் இல்லைன்னா திமுக கூட போகலாம் அப்படின்னு சொன்னதான் கேள்விப்பட்டேன். அது அவங்களுக்குள்ள சங்கடம். ஏன்னா ஏடிஎம்கே இது அமமுக உருவானதே எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிர்த்து தானே. நீங்கள் அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி தானே அவர் உருவானதே. இப்போ என்ன, இப்போ அவரையே திருப்பி பீப்புள்ஸ் ஆக்கிறதுக்கான ஒரு கூட்டணி தான் அவர் என்ன. பட் அரசியலில் வந்து எந்த கொள்கைகளும் வேணாம், என்ன பேசலாங்கிறதா வந்து இன்னைக்கு வைத்திலிங்கம் திமுகவில் இணைஞ்சதையும்
டிடிவி வந்து என்டிஏ வந்ததையும் தொலைபேசி வாயிலாக உங்களை கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரகு.